வாமிட்டிங் அண்ட் கிடினஸ் இருக்கு அப்படின்றதும் வந்து தொடர்ந்து கேட்குற விஷயமா இருக்கு. அது டீஹைட்ரேஷனா இல்ல சிம்டம்ஸ் ஃபார் வைரல் ஃபீவர்? வாமிட்டிங் அண்ட் கிடினஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 2 ஆங்கிள்லையுமே நீங்கள் எடுக்கலாம். வைரல் ஃபீவரோட சிம்டமாக இருந்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா ஒரு சில வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றுப்போக்கு வயிறு ரிலேட்டட் வைரஸஸும் நிறைய இருக்குது. என்ட்ரோ வைரஸ், எக்கோ வைரஸ், ரோட்டா வைரஸ் இந்த மாதிரி வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வாமிட்டிங், டயரியா இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து வாய் கொமட்டல், இந்த மாதிரி வயிறு வலி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா, வாய்ப்பு இருக்குது தான். ஸோ அதனால் வந்துட்டு அது வைரல் ரிலேட்டட் டைரக்ட் சிம்டம்ஸாகவும் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஈவன் கொரோனாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஐ சிம்டம்ஸ், அதாவது இந்த வைரல் ரிலேட்டட் அறிகுறிகள் நிறைய பேஷண்ட்டுக்கு இருந்தது கொரோனாலேயே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைரஸஸ் வந்து டேரெக்டாக அந்த சிம்டம்ஸும் உண்டாகலாம். இதை தாண்டி டீஹைட்ரேஷன்னால வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடினஸ் வரும். ஓகே, ஆனால் டீஹைட்ரேஷன்னால உங்களுக்கு வாமிட்டிங்கோ டயரியாவோ வராது. வாமிட்டிங் டயரியானால டீஹைட்ரேஷன் ஆகலாம், அதாவது நீர் சத்து போதாமை ஆகலாம். ஆனால் நீர் சத்து போதாமைனால வந்துட்டு வாமிட்டிங் டயரியா ஆகாது. ஓகேங்களா, ஸோ அது புரியுதுன்னு நினைக்கிறேன்.